நல்லா துணி எல்லாமே நல்லா இருக்குது. நம்மளுக்கு கஸ்டமர் சர்வீஸ், அவங்க சர்வீஸ் நல்லா இருக்கு. ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். கலெக்ஷன் வைஸுமே நல்லா இருக்கும். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். மரியாதைக்குரிய நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை புதுக்கோட்டை வருக 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 என வரவேற்கிறது. இந்த காவி கூட்டத்தை பார்க்கும் பொழுது இது புதுக்கோட்டையா இல்லை என்றால் காவி கோட்டையா என்று தெரியவில்லை. அந்த அளவிற்கு காவி கோட்டை, நாம் எல்லாம் ஜார்ஜ் கோட்டையை பிடிப்பதற்காக காவி கோட்டையில் அடித்தளம் அமைக்க போகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வருவது யார் வருகிறார்கள்? நமது அமித்ஷா அவர்கள் வருகிறார்கள். 127 மாவட்டங்களில் இருந்த நக்சலை 11 மாவட்டமாக குறைத்து நக்சல்களை ஓட 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 விரட்டிய மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் இங்கே வருகிறார்கள். ஏற்கனவே சொன்னதை போல இது காவி கோட்டை. நாம் செங்கோட்டையில் இருந்து ஜார்ஜ் கோட்டைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள் 2.0 என்று சொல்கிறார்கள். இல்லை, இரண்டாவது முறை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஓட ஓட விரட்ட போகின்ற கூட்டம் இந்த கூட்டம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இன்று நமது பாரதிய பிரதமர் அவர்கள் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே மரியாதைக்குரிய முதலமைச்சர் சொல்கிறார், அவரது திட்டங்களை பற்றி சொன்னால் அவருக்கு மூச்சு வாங்குகிறதாம். நான் தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்கிறேன். கல்லூரி பேராசிரியர்கள் பதவி உயர்வு கேட்டு போராட்டம், தொழிற்கல்வி ஆசிரியர்கள் ஊதிய உயர்வு கேட்டு போராட்டம், இளநிலை ஆசிரியர்கள் ஊதியம் கேட்டு போராட்டம், மருத்துவர்கள் தொழில்நுட்ப பணியாளர்கள் ஊதிய பாக்கி கேட்டு போராட்டம், எய்ட்ஸ் கட்டுப்பாடு ஊழியர்கள் ஊதியம் கேட்டு போராட்டம், செவிலியர்கள் பணிச்சுமை அதிகரிப்பு கேட்டு போராட்டம், அங்கன்வாடி பணியாளர்கள் ஓய்வூதியம் கேட்டு போராட்டம், சத்துணவு பணியாளர்கள் உரிமை மறுக்கப்பட்டு போராட்டம், தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தர போராட்டம், நெடுஞ்சாலை பணியாளர்கள் போராட்டம். ஆக இப்படி வாழ்க்கையே போராட்டமாகி கொண்டிருக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்களே, எப்படி திமுக 2.0 மாறும்? 2.0 இல்ல, உங்களை ஓட ஓட விரட்டுவார்கள். ஏனென்றால் இன்று கூட பார்த்தீர்கள் என்றால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கோயிலுக்கு போகும் பொழுது அவர் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார். சேகர் பாபு விரட்டி அடிக்கப்பட்டார். நான் இன்று ஒரு சவால் விட்டேன். மரியாதைக்குரிய சேகர் பாபு அவர்களே, 3000 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்தேன் என்று சொல்கிறீர்களே, ஒரு குடமுழுக்குவிற்காவது முதலமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார்களா என்று கேட்கிறேன். ஆக முதலமைச்சர் வரமாட்டார். மத சார்பில்லாதவர்கள் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தான். ஏனென்றால் புதுக்கோட்டை காவி கோட்டையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, இன்று ஜார்ஜ் கோட்டையை நாம் அடைவதற்கு இங்கே அடித்தளம் அமைக்கப்படுகிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய மோடி அவர்களின் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இங்கே வர வேண்டும் என்றால் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். படிக்க வர வேண்டிய மாணவர்கள் பட்டா கத்தியோடு வருகிறார்கள். கத்தி கத்தி படிக்க வேண்டிய மாணவர்கள் கத்தியோடு வருகிறார்கள். நல்ல பாதையில் போக வேண்டிய மாணவர்கள் போதையில் வருகிறார்கள். இதே மாவட்டத்தில் இருந்து வைகோ அவர்கள் போதையை ஒழிக்க அவர் பாத யாத்திரை செல்கிறாராம். ஆனால் போதையை ஒழிப்பதற்கு இந்த அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஆனால் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நாடகமாடிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஒரு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அது பழைய ஓய்வூதிய திட்டமா, புதிய ஓய்வூதிய திட்டமா, இல்லை என்றால் பழைய புதிய ஓய்வூதிய திட்டமா, இல்லை என்றால் புதிய பழைய ஓய்வூதிய திட்டமா என்று யாருக்கும் தெரியாது. ஆக அதனால் இன்று சொல்கிறேன்,
தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தால் மட்டுமே பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும், மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும், படிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். அதனால் தமிழகத்தில் கைகள் உயர்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். ஸ்டாலின் கேட்கிறார், எத்தனை அமித்ஷாக்கள் வந்தாலும் எங்களை ஒன்றும் சொல்ல முடியாது, செய்ய முடியாது என்கிறார். ஸ்டாலின் அவர்களே, சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். இதற்கு முன்னால் கே ஷாதான் உங்களை வீட்டிற்கு அனுப்பினார். அதே போல இந்த அமித்ஷா திமுகவை வீட்டிற்கு அனுப்புவார் என்று சொல்லி இரட்டை இலையோடு தாமரை மலர்ந்தே தீரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.